உலக ஜனங்களுக்கெல்லாம் எனது பணிவான வணக்கம். உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒன்றான மெய்த்தேவனாய கர்த்தர் கடவுள் மேல இருக்கிறாரு. கடவுள் யார்? நிறைய சொல்லுவாங்க அவர் தான் கடவுள்னு. எனக்கு தெரிந்து நான் கூறுகிறேன், இஸ்லாமியர்கள் வணங்குகிற இறைவன் அல்லாஹ், அவர் தான் கடவுள். கிறிஸ்தவ வணங்குகிற யெகோவா என்ற நாமம் கொண்ட தேவனாய கர்த்தரே, இயேசு கிறிஸ்து மேலபத் கூப்பிடுற பிதாவாகிய தேவனாய கர்த்தரே, அவர் தான் கடவுள். இந்துக்கள் வணங்குகிற தெய்வமே ஆண்டவரே, அவர் தான் கடவுள். உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள் தான், பாலாத கடவுள் கிடையாது. உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள் தான் இருக்கிறார். அந்த கடவுள் தான் என்னை பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். 2008 முதல் என்னோடு கூடவே இருந்து தன் ஆவியானவரை அபிஷேகப்படுத்தி என்னோட கூடவே வந்து தீர்க்கதரிசனம் கூறி வருகிறார். அந்த தீர்க்கதரிசனம் அனைத்து மாமனிதர் இம்மாற்றவர்களை ஒளிபரப்பி இருக்கிறேன். அனைத்து தீர்க்கதரிசனம் நிறைவேறி இருக்கிறது. நிறைவேறி இருக்கிற தீர்க்கதரிசனங்களை தான் மாமனிதர் இம்மாற்றவர்களை ஒளிபரப்பி கொண்டு வருகிறேன். நிறைவேறாத தீர்க்கதரிசனம் இருக்கிறது. அவர் சொல்லுவாரு, அதை மாற்றிடுவாரு. அப்படி நிறைவேறாத தீர்க்கதரிசனம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. அதற்கு இந்த கடவுள் விளக்கம் கூறியிருக்கிறார். 2024 இந்திய பிரதமர் பதவிக்கு போட்டி நடைபெறுகிறது. 2024 ஏப்ரல் மே மாதம், ஜூன் 1 நினைக்கிறேன், ஜூன் 1 2 2024 ஜூன் மாதம் தேர்தல் நடக்குது. 4 ஓட்டு எண்ணப்படுகிறது. அந்த தேர்தல் நடப்பதற்கு முன்பாகவே கர்த்தர்களுக்கு தீர்க்கதரிசனங்களில் அடுத்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அல்ல, அடுத்த இந்திய பிரதமர் அரசியல் அல்லாத ஒருவர். இந்திய தேர்தல், இந்திய பாராளுமன்ற 2024 இந்திய பாராளுமன்ற தேர்தல் தடைபெறும், நடைபெறாது, தள்ளிப்படப்படும் பல வகையாக சொன்னாரு. இப்படி எல்லாமே நான் உலக ஜனங்களை தெரிந்து கொள்ள மாமனிதன் இம்மாற்றவர்கள் ஒளிபரப்புகிறேன், பல எபிசோடு ஒளிபரப்புகிறேன். அவைகள் எல்லாமே நான் அட்டவணையாக போட்டிருக்கிறேன், வாசிக்கிறேன், பாருங்கள். அந்த அட்டவணையை பாருங்கள். வரிசை எண், எபிசோடு எண், தேதி, தலைப்பு. எபிசோடு எண் 63, 4/4/2024. 2024 இந்திய பாராளுமன்ற தேர்தல். அடுத்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அல்ல, கடவுளின் தீர்க்கதரிசனங்கள். எபிசோடு 64, 12/4/2024. 2024 இந்திய பாராளுமன்ற தேர்தல். இந்தியாவின் அடுத்த பிரதமர் யார்? கடவுளின் தீர்க்கதரிசனங்கள். எபிசோடு 66, 19/4/2024. 2024 இந்திய பாராளுமன்ற தேர்தல் தடைபடும், கடவுளின் தீர்க்கதரிசனங்கள். எபிசோடு 67, 20/4/2024. 2024 இந்திய பாராளுமன்ற தேர்தல். நரேந்திர மோடியின் பிரதமர் பதவி தொடராது, கடவுளின் தீர்க்கதரிசனங்கள். எபிசோடு 68, 22/4/2024. 2024 இந்திய பாராளுமன்ற தேர்தல். அடுத்த இந்திய பிரதமர் அரசியல் அல்லாத ஒருவர், கடவுளின் தீர்க்கதரிசனங்கள். எபிசோடு 70, 30/4/2024. 2024 இந்திய பாராளுமன்ற தேர்தல் தடைபடும், நடைபெறாது, கடவுளின் தீர்க்கதரிசனங்கள். எபிசோடு 74, 8/5/2024. 2024 இந்திய பாராளுமன்ற தேர்தல் தடைபடும், தாமதமாகும், கடவுளின் தீர்க்கதரிசனங்கள். எபிசோடு 76, 16/5/2024. 2024 இந்திய பாராளுமன்ற தேர்தல். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியா, ராகுல் காந்தியா, கடவுளின் தீர்க்கதரிசனங்கள். எபிசோடு 77, 18/5/2024. இந்தியாவில் மறுபடியும் கொரோனா வைரஸ். பாராளுமன்ற தேர்தல் தடைபடும், கடவுளின் தீர்க்கதரிசனங்கள். எபிசோடு 78, 23/5/2024. 2024 இந்திய பாராளுமன்ற தேர்தல் தடைபடும், தாமதமாகும், தள்ளிப்படப்படும், கடவுளின் தீர்க்கதரிசனங்கள். மறுக்கணும் இந்த 10 எபிசோட்லையுமே கடவுள் எனக்குரிய தீர்க்கதரிசனம் ஒளிபரப்பி இருக்கிறேன். அதன் பிறகாக 1/6/2024 அல்லது 2 சரியா தெரியல, இந்திய பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. 4/2024 ஓட்டு எண்ணப்படுகிறது. 5/2024 தான் அடுத்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடியார் அனௌன்ஸ் பண்ணப்படுகிறார், தேர்தலில் ஜெயிக்கிறார் அவர். ஆனால் என் தேவனாய கர்த்தர் 30/5/2024, 31/5/2024, 2/2024, 3/2024 அடுத்த பிரதம மந்திரி யாருன்னு தேர்தல் முடிவு சொல்லிட்டாரு. என் தேவனாய கர்த்தர் கடவுள் என்ன சொன்ன தீர்க்கதரிசனம் சுருக்கம் என்னவென்றால், இந்திய தேர்தல் நடைபெறும் சொன்னாரு, நடைபெறும், முடிவு பெறும். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தான் இல்லைன்னு இருக்கிறாரு. இதன் தேர்தல் முடிவு
தேர்தல் முடிவு 5ஆம் தேதிக்கு மேலே வருது. ஆனால் இவர் 30/5/31/2/6/3 சொல்லிடுறாரு. அதுக்கு முன்னாடி ஓட்டு எண்ணுக்கு முன்னாடி சொல்லிடுறாரு. 4ஆம் தேதி ஓட்டு எண்ணுக்கு முன்னாடி சொல்லிடுறாரு. இதெல்லாம் தேர்தல் முடிவு சொல்லிடுறாரு. இந்திய பிரதமர் பதவி நரேந்திர மோடிக்கு தற்காலிகமானது. அவர் 5 வருஷம் இருக்க மாட்டார். இடையில நரேந்திர மோடி பதவி நீக்கப்படும். பொறுத்து பார்ப்போம். தற்காலிகமாகவே இந்திய பிரதமராக நரேந்திர மோடி இருக்க கிடப்பது. இப்படி இந்த கருத்துக்கு சொல்ல ஆரம்பிச்சார். முதல்ல சொன்னது மாற்றி சொல்றாரு. இவ்வளவு எல்லாமே நான் உடனே இவ்வளவு எல்லாமே நான் மாமனித நிம்மாற்றவர்கள் யூடியூப் சேனலில் பல எபிசோட் ஒளிபரப்புகிறேன். அட்டை நான் கொடுக்குறேன் பாருங்கள். வருஷ எண், எபிசோடு எண், நாள், தலைப்பு. எபிசோடு 79 1/6/2024. 2024 இந்திய பார்லிமெண்ட் தேர்தல், கடவுளின் தேர்தல் முடிவு. 2024 இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, கடவுளின் தீர்க்க தரிசனங்கள். எபிசோடு நம்பர் 80 8/6/2024. 2024 இந்திய பார்லிமெண்ட் தேர்தல் 2/6/2024 3/6/2024 தான் தேர்தல் கணிப்பு கூறுகிறாங்க. யாரு டிவிஷனில் கூறினாங்க. இவர் வருவார் நரேந்திர மோடி சொன்னாங்க, ராகுல் காந்தி சொன்னாங்க, 2 இழுபடியான்னு சொன்னாங்க. சொன்னது 2ஆம் தேதி 3ஆம் தேதி 6ஆம் மாதம் ஜூன் மாதம் சொன்னாங்க. ஆனால் எந்த விநாயகர் கர்த்தர் தேர்தல் முடிவு நரேந்திர மோடி தான் அடுத்த பிரதமர் இன்னைக்கு சொல்றாரு. 30/5/2024, 31/5/2024, 2/6/2024, 3/6/2024 முதல்ல சொல்லிடுறாரு. தேர்தல் முடிவு அடுத்த பிரதமர் நரேந்திர சொல்லிடுறாரு. ஆனா ஓட்டு என்ன பண்ணது 4/6/2024. மத்தியானம் தெரிஞ்சது 5/6/2024. நரேந்திர மோடி தெரிஞ்சது. எபிசோட் நம்பர் 81 13/6/2024 இந்திய பிரதமர் பதவி நரேந்திர மோடி தற்காலிகமானது. கடவுள் தீர்க்க தரிசனங்கள். முதல்ல சொல்லும்போது 10 தீர்க்க சொல்லும்போது இந்த தேர்தல் தடைபடும், நடைபெறாது, தாமதமாக கூறினாரு. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அல்ல அப்படின்னாரு. இந்திய பிரதமர் அரசியல் அல்லாத ஒருவர் அப்படின்னாரு. முதல் 10 தீர்க்க தரிசனம். அப்புறம் தீர்க்க தரிசனத்தில் எலெக்ஷன் முடிவு வர்றதுக்கு முன்னாடி ஓட்டுறதுக்கு முன்னாடியே அடுத்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தான் தேர்தல் நடைபெறும், முடிவெறும் அப்படின்னு கிளியராக சொல்லிடுறாரு. ஸோ அவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தையும் போட்டிருக்கேன் நான். ஏன்ப்பா அந்த முரண்பாடு? முதல்ல இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இல்லைன்னு சொன்னீங்க, அப்புறம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நீ ஏன்ப்பா சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது என் தேவநாயகத்தை என்னிடம் சொன்ன தீர்க்க தரிசனத்தை கலைஞர்கள் 16/3/2025 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் குறித்த தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். உனக்கு என்று, உன் கற்பத்தின் கண்ணிலுக்கு என்று, உலக ஜனங்களுக்கு என்று என்ன சொன்னப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் சொன்னேன், நிறைவேற்றினேன். சொன்னேன், நிறைவேற்றவில்லை. என் சித்தம், என் திட்டம், நிறைவேறாத தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் என் சித்தத்தின்படி, என் திட்டத்தின்படி நானே மாற்றினேன். நீ அறிய, நான் அறிவேன். நலனுக்காக, உலக ஜனங்களின் நலனுக்காகவே தீர்க்க தரிசனங்களை மாற்றினேன். இந்திய தேசத்தின் அதிபதியை மாற்றினேன். அமெரிக்க தேசத்தின் அதிபதியை மாற்றினேன். அவைகள் அனைத்தும் என் சித்தம், என் திட்டம். நீ அறியாய், நான் அறிவேன். நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். கலங்காதே, பயப்படாதே, பலங்கொண்டு திடமாதாய். இதன் விளக்கம் என்னவென்றால், உனக்கு என்று, உன் கற்பத்தின் கனிகளுக்கு என்று, உலக ஜனங்களுக்கு என்று என்னால் கடவுளால் சொன்னப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் நிறைவேறுகிறது. எனக்குன்னு சொன்ன தீர்க்க தரிசனம், என் 3 குழந்தைகளுக்கு சொன்ன தீர்க்க தரிசனம், உலக ஜனங்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் நிறையா குறிச்சு வச்சிருக்கேன். அவைகள் அனைத்துமே நிறைவேறும். சொன்னேன், நிறைவேற்றினேன். சொன்னேன், நிறைவேற்றவில்லை. முதல் சொன்னார், தீர்க்கத்தை சொன்னார், நிறைவேற்றிருக்கிறாரு. சொன்னார், நிறைவேற்றலை. சில தீர்க்க தரிசனம் என் சித்தம், என் திட்டம், அதான் கடவுளை சித்தம், திட்டம். நிறைவேறாத தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் என் சித்தத்தின்படி, என் திட்டத்தின்படி நானே மாற்றினேன். நிறைவேறாம போது பார்த்தீங்களா, தீர்க்க தரிசனம் மாற்றினது
இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இல்லைங்கிறாரு. அப்புறம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வச்சாரு. அதை பற்றி சொல்றாரு, என் சித்தத்தின்படி என் திட்டத்தின்படி நானே மாற்றினேன், நீ அறியாய், நான் எனக்கு தெரியாது, என்ன காரணம் தெரியாது, காரணம் தெரியாது, எனக்கு தெரியாது, மாத்துறாரு. நான் அறிவேன், கடவுளுக்கு அர்த்தம் தெரியும். நலனுக்காக, உலக ஜனங்கள் நலனுக்காகவே தீர்க்க தரிசனங்களை மாற்றினேன். உலக ஜனங்கள் நலனுக்காகத்தான் தீர்க்க தரிசனங்களை என் தேவனாய் கர்த்தர் கடவுள் மாற்றினார். எதை மாற்றினாரு? இந்திய தேசத்தின் அதிபதியை மாற்றினேன். பிரதமர் நரேந்திர மோடி இல்லை, அரசியல் இல்லாத ஒருவர் தான் சொன்னார். ஆனால் ராகுல் காந்தி வந்திருக்கலாம். ஆனால் இப்போ திரும்ப இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முடிவு பண்ணி வச்சார். அப்புறம் அமெரிக்க தேச அதிபதி முதல்ல கமலஹாசன் சொன்னாங்க, கமலஹாசன் வருவார் எல்லாமே எல்லா மீடியாவும் சொன்னாங்க, அவங்க தான் வருவாங்கன்னு சொன்ன, மெஜாரிட்டி வருவாங்கன்னாங்க. திடீர்னு டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு விட்டு பண்ணார். அது காரணம், அவைகள் அனைத்தும் என் சித்தம், என் திட்டம், கடவுள் சித்தம் திட்டம். நீ அறியாய், எனக்கு என்னன்னு காரணம் தெரியாது. ஆமாம், மனுஷன் அவர் தெரியும், மாற்றக்கூடிய அவர்தான் தெரியும். நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன், நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன், நான் உன்னோடு கூடவே, கடவுள் என்னோடு கூடவே இருக்கிறார். இயேசு சொல்றாரு, பைபிள் படிச்சு பாருங்க, நான் தனித்திரேன், பிதா என்னோடு கூடவே இருக்கான்னு சொல்றாரு. அதே வார்த்தை தான், பிதா என்னோடு கூடவே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் முகமது நபிக்கு அப்புறம் இந்த மாமனிதன் சிவமத்தின் ஜீவன் பொறுத்திருந்து பாருங்கள், நிச்சயமா நிறைவேறும். கலங்காதே, பயப்படாதே, பலங்கொண்டு தினமானது என் தேவனாய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறக்கூடிய தீர்க்க தரிசனம். நிறைய தீர்க்க தரிசனங்கள் சொல்லுவாரு. நம்ம நிறைய குறிப்பிட்ட முக்கியமான மாற்றிடுவாரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா, என் மனைவி என்ன சொன்னாரு, அதாவது நான் சிறையில் இருக்கும் சொன்னாரு, சிறையை விட்டு வர 10 மாதம் இறக்குறதுக்கு 10 மாதம் சொன்னாரு. என் குமாரன் விரோதமாக செயல்பட்டால் உன் தாய் தந்தை சகோதரிகளை உற்றவர்களை விட்டு விலகுவது நலமா இருக்கும், உறவாடினால் அவை எடுப்பேன்னு சொன்னார். அதாவது என்னுடைய மனைவியின் அப்பா அம்மா சகோதரிகள் அவங்க சொந்தக்காரங்க அனைவரும் விட்டு அவ பேசாமல் இருக்கணும், இருந்தால் நாம் உயிரோடு இருக்கலாம், அவ எடுப்பேன்னு சொன்னார். 10 மாதம் சொன்னார். எனக்கு தெரியும், என் மனைவி தெரியும், குழந்தை எல்லாத்தையும் தெரியும். அவள் கேட்கல, அவ எடுத்தார். எப்படி எடுத்தாரு சொல்லிட்டு வந்தார். 17/12/2010 அன்று என் மனைவிக்கு சீரியஸ் ஆகுது, அன்கான்சியஸ் ஆகிறா, சுகர் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு, எல்லாமே இருக்கு, கிட்னியில் கிரேடிங் கூட்டிகிட்டு போயிடுச்சு. நான் நம்ம கூப்பிட்டு போகிறோம், அங்கே வச்சிருக்கோம் நாங்கள். அப்பா வந்து டெய்லி பேசுவார், எனக்கு உலகத்துக்கு சொல்லுவார், அவளுக்கு உயிர் காப்பாற்று வராது, மான் போன்ற கால்கள் உண்டு, அவளை முன்னோடு அழைத்து செல்வேன், அப்படி உயிரோடு இருப்பாங்க சொல்லிட்டு வந்தார். ஆனால் 17/1/2019 இரவு ஒரு 10 மணி 10 இறந்துட்டான். ஒரு 4 நாள் எனக்கு பேசவே இல்லை, திருக்கன் சொல்லவே போயிட்டாரு. அப்புறம் சொல்றாரு, அவள் ஆவியை நான் தான் எடுத்தேன், சாத்தானின் மூலமாக. அவர் ஆவியை எடுக்கல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி உள்ள மருத்துவமனையில் என் மனைவி சேர்க்கப்பட்டிருக்கிறாள். நல்லா 12 லட்சம் ரூபாய்க்கு பில் போட்டாங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நான் சொல்றேன், நம்ம கேஸ் போட்டு நான் பேச தயாராக இருக்கேன். 12 லட்சம் பில் போட்டாங்க. அப்புறம் உடனே இந்த பக்கம் குழாயை மாற்றன்னு சொன்னாங்க. சரி, நான் பாட்டு போய் வெளியே போயிட்டேன், மாற்றன்னு சொல்லிட்டு போயிட்டேன். நான் கேட்டு வாங்கினாங்க, கொஞ்சம் மாற்றுறதுக்கு ஒரு 6-7 மணிக்கு மாற்றினாங்க. 10 மணிக்கு செத்து போட்டா பண்ணிட்டாங்க, சீரியஸாக செத்து போட்டான்றாங்க. அது ஒரு கொலை. அதை மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு லேடி, திருச்சியில் ஒரு லேடி சொல்றேன், நான் கணவர் கொடுத்தாங்க. அவர் கணவர் அப்படித்தான் அந்த பிள்ளைங்க அழுது அன்கீழ் இப்போத்தான் இந்த கையிலேருந்து அந்த டியூப் மாற்ற போறேன்னு சொன்னாங்க. கழுத்து போட்டேன், அதுக்கு கழுத்து போட 2 முதல் செத்து போட்டேன்னு சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. இது ஒரு நம்ம கடவுள் தான் பார்த்துக்கணும். அது அவங்களுக்கு தெரிஞ்சா சரி, அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் தெரிஞ்சா சரி. என் மனைவியை நான் சொல்ல வர்றது, அது அவங்க கொலை பண்ணிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டாக்டர் பண்ணிட்டு போறாரு. இது சாத்தான் செயல். என் கடவுள் வந்து ஆவி எடுக்கல, சாத்தான் ஆவி எடுக்கிறான். அது இயற்கை மரணம் அல்ல, செயற்கை மரணம். அது சொல்லதான் சொல்றேன். நான் யாரும் குறை சொல்லல, எல்லாம் கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவன் கிரியில் தக்கன பலனை கொடுப்பாரு. என் மனைவிக்கு இயற்கை மரணம் இல்லை, செயற்கை மரணம், சாத்தானால், கடவுளால் அல்ல. அது ஏன் சொல்றேன்னா, முதலாக வருவான்னு 1 மாசம் சொல்லிட்டு திடீர்னு ஆவி எடுத்துட்டாரு. என்ன தீர்க்க தரிசனம் பொய்யா அப்படின்னு நினைச்சேன்னா, இல்லை, ஆறுதலின் தேவன் கடவுள். எதுக்காக 1 மாசம் போன உடனே முன்னாடி செஞ்சு போயிடுவா அப்படின்னு சொன்னா, நான் அழுதுகிட்டே இருப்பேன். என் பிள்ளை அழுவும், 3 பிள்ளை அழுவும், நான் அழுதுகிட்டு இருப்போம். அழக்கூடாது, அமைதியா இருக்கணும், பிரச்சனை தைரியத்தோடு சொல்லிட்டு கடைசி ஆவி எடுத்துட்டாரு. எழுப்ப ஒழிஞ்சிட்டார். நான் பேசுவேன், அப்புறம் போது பேசினாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, உலக ஜனங்கள் நலனுக்காகத்தான் இந்திய பிரதமராக போட்டாரு நரேந்திர மோடியை. ஏன்னா இன்னைக்கு பாக்குறீங்களா, முன்னோட ஆரம்பிக்க போகுது. அப்ப போல்டான ஒரு ஆள் வேணும்.
சரிங்களா? இந்த பாகிஸ்தான் போற அடிச்சார்ல ஒரே நாள் பார்த்து 3 நாள் கல்வி பண்ணாரு இல்லையா? 10 நாளுக்கு வந்தா சிவான்னு எனக்கு தெரியாது, அவர் கொஞ்சம் வயசு கம்மி, அனுபவம் கம்மி. ஆனா இப்ப ஒரு மரியாதை இந்தி பிறந்த மாதிரி 2 மணி ஒரு கெத்து மரியாதை போகும்போது சபையில போகும்போது ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. நான் வந்து சின்ன பையன் மாதிரி இருப்பாரு, வயசு கம்மி. அதுக்காக தான் போட்டது. அது மாதிரி அமெரிக்கா பேர் டொனால்ட் ட்ரம்ப், அவர் தான் கமலஹாசன் எல்லாரும் சமாதான போகும், எல்லாரும் சமாதானமா சிரிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். இவர் பிடிச்சா முரண் பிடிப்பாரு, தான் தான் பின்னாடி நினைப்பாரு. 3ஆவது ஆர்மி கூட அவர் தான். உடல்நலனுக்கு விரோதமா செயல்படக்கூடியது அவர் தான். அது பொறுத்தமானது. அதனால கமலஹாசன் கொண்டு வர கமலஹாசன் ஆக்சுவலா வரணும், ராகுல் வந்து ஆக்சுவலா வரணும், இல்ல ஜனநாயக இந்தியாவில் வரணும். இங்க வந்து அமெரிக்க அதிபராக கமலஹாசன் வரணும், சட்டப்படி நேர்மையை வரணும். கடவுள் மாத்திட்டாரு, அவர் திட்டத்தை மாத்திட்டாரு. காரணம் உலக நலனுக்காக 3வது வரப்போகுது. அதுக்கு காரணம் டொனால்ட் ட்ரம்ப். உலக ஜனங்களே, கடவுள் சாதாரண ஆள் கிடையாது, எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு எல்லா அதிகாரம் இருக்குது. நாங்க ஹைகோர்ட்டை பார்த்தாச்சு, சுப்ரீம் கோர்ட்டை பார்த்தாச்சு, எல்லாம் சார்ஜிட்டோம். எங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்க யாரும் விசாரிக்க கூடாது, யாரும் எல்லா பொருளும் ஒப்படைச்சிடணும் அப்படின்னு நீங்க எங்க சொல் செஞ்சு எங்க திட்டம் போட்டு உங்கள்கிட்ட வந்து நீங்க விசாரணை தப்பிச்சு இருந்தீங்கன்னா உங்க ஆவி எடுப்பாரு. ஒண்ணு சட்டப்படி நீதிமன்றம் கொடுக்க தன்னை அனுபவிச்சு உள்ள போயிருங்க. நீங்க இல்ல நான் எல்லா நீதியும் சரி கட்டிடுவேன், எல்லா கோர்ட்டும் சரி கட்டிடுவேன். என்ன நீதி நடக்குது? நீதியா நடக்குது இங்க கோர்ட்டுகள்ல? நீதி நான் திரும்ப சொல்றேன், நீதிங்கிறது தனிப்பட்ட மனிதனை பொறுத்து இருக்குது. நல்லவன் என்றா நல்ல நீதி கொடுப்பான், கெட்டவனா கெட்ட நீதி கொடுப்பான். எல்லா நீதி குறை சொல்ல நானு. நல்ல நீதி நல்ல திருப்பி கொடுப்பாரு, கெட்ட நீதி காசை வாங்கிட்டு கெட்ட திருப்பி கொடுப்பாரு. ஓப்பன் சொல்றேன் நானு. நீதிங்கிறது சட்டத்தின்படி நீதிபடி இல்ல, ஒரு மனிதனை பொறுத்து இருக்குது. அதே ஒரு வேறுமுறை நீதி தட்டம் தூக்கி எரிஞ்சாரு, ஒரு ஏடிஜிபி அரசு சொன்னாரு, ஒரு எம்எல்ஏ விசாரிக்க சொன்னாரு, அவர் நீதிபதி. அதே மாதிரி ஆனந்த வெங்கடேசன் ஒரு நீதிபதி இருக்காரு, அவர் உடனே செஷன் கோர்ட் எல்லாம் விட்டு வாங்கினாங்க. எல்லா அமைச்சரும் சொத்துக்கு படம் விட்டு வாங்கினாங்க. திரும்ப விசாரிக்க எடுன்னு சொன்னாரு, அவர் நீதிபதி. எத்தனை நீதிபதி முதலமைச்சர் ஜெயலலிதா வழக்கில் விடுதலை கொடுத்துருக்காங்க. எடுத்து பாருங்க, நீங்க ஹைகோர்ட் உள்ள வழக்கிருக்காங்க, அனைவருக்கும் தெரியும் எப்படி செட்டிங் வைக்கிறாங்க. போனாத ஹைகோர்ட்ல போய் விசாரிச்சு பாருங்க, நீங்க சொல்லுவாங்க இந்த சேம்பரா இந்த வக்கீல் இப்ப பிடிச்சா சரி கட்டிக்கலாம், இந்த நீதி பார்க்கலாம், இந்த சேம்பரா இந்த வக்கீல பிடிச்சா நீதி சரி கட்டிக்கலாம். இதெல்லாம் நடக்குதுங்க. இது கையெட்டு கும்புறேன், நீதியை விற்காதீர்கள், விலைக்கு வாங்காதீர்கள். அப்படிங்க விற்று வாங்கினால் கடவுள் அடிப்பார், கடவுள் நேரடியாக அடிப்பார். நீதியின் தேவன் நேரம் அடிப்பார். நீங்க சட்டத்திலும் தப்பிச்சிடலாம், இது வந்து செஷன் கோர்ட் தப்பிச்சிடலாம், ஹைகோர்ட் தப்பிச்சிடலாம், சுப்ரீம் கோர்ட் தப்பிச்சிடலாம், யாரா சரி கட்டி காசு கொடுத்து தப்பிச்சிடலாம். நினைச்சீங்கன்னா மேல ஒரு நீதிபதி இருக்காங்க, உச்ச 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 நீதிபதி இருக்காங்க. என் தெய்வநாயகத்தை கடவுள் அல்லாஹ் இறைவன் தெய்வம் ஆண்டவர், அவர் அடிப்பார், உயிரை எடுப்பார். பொறுத்திருந்து பாருங்கள். தவறு செய்ய உயிரை எடுப்பாரு. தண்டனை வாங்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டா பிரச்சனை இல்லை, நான் தண்டனை ஜெயிலுக்கு போக மாட்டேன், நாம எதுவும் தப்பிச்சுருந்தாலும் உயிரை எடுப்பாரு. பொறுத்திருந்து பாருங்கள். உலக ஜனங்களே, மாமனிதன் எம்மாற்ற யூடியூப் சேனல் தொடர்ந்து பாருங்கள், பார்த்து அனைத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.